ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் ஏற்கனவே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் டிப்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜரியில் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். அடுத்தது பேக் செயின் போட்டு திரும்ப ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பேக் செயின் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் செயின் போடும் போது அந்த டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த நெக் லைன்லாம் கொடுக்கும் போது. அடுத்தது ஒரு லைன் பீட் கொடுத்துருக்கேன், சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ரன்னிங் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருக்கேன். இந்த ரன்னிங் ஸ்டோன் இந்த மாதிரி பாருங்கள், அந்த ஒரு சில ஸ்டோன் நம்ம வெளியில் வந்துட்டால் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் டிசைனில் இந்த ஓரத்துலேருந்து நான் வைக்கல. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி நெக் டிசைன்லேயும் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக நான் வைக்கல. அந்த ரன்னிங் ஸ்டோன் பாதி அளவுக்கு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சேரீ மறைக்கிற இடத்தெல்லாம் பாருங்கள், நான் சீனி பாசி கொடுத்துருக்கேன். ஏன்னா சேரீயில் நம்ம போடும் போது இந்த ரன்னிங் ஸ்டோன் மாட்டி இழுக்கும். அதனால தான் நான் அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு சீனி பாசியே கொடுத்துருக்கேன். இங்கேயும் அப்படி தான் பாருங்கள், இந்த கொஞ்சம் இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஒரு 3 to 4 inches நான் இந்த சீனி பாசியை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கை எல்போ ஸ்லீவ் வைக்கிறதுனால ரொம்பவே மாட்டும். அதனால் இந்த அளவுக்கு தள்ளி வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் செயின் மாட்டாது, இல்லைன்னா சேரீயில் மாட்டி மாட்டி இழுக்கும். அதனால தான் நான் ஒரு 4 inches தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 4 inches தள்ளி வைக்கணும். 4 to 3 inches தள்ளி வச்சா போதும். பாருங்கள், நம்ம 2 ஸ்டோன் செயினாக தைக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டோன் செயின் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சீனி பாசி கொடுத்துருக்கேன். சீனி பாசி கொடுத்துட்டு இப்போ அதுக்கு அடுத்தது சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் செயின் போட்டுக்கிறேன். நம்ம எப்பயும் இந்த ஸ்டோன் செயின்லாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் 2 பக்கம் சீனி பாசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாட்டுறதெல்லாம் கம்மியாகும். இப்போ பாருங்கள், கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த திலகம் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கெலாம் திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வச்சுருக்கேன். நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஸ்டோனு. இதை சுற்றி நம்ம ரன்னிங் செயின் கொடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் செயின் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஒட்டி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் க்ளூ காயறதுக்குள்ளாரையே ஸ்டிச் பண்ணிடணும். ஒட்டினதும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் காஞ்சிட்ட வாட்டியும் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப காஞ்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடில் அந்த கிளாத்துக்குள்ளார இறங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டோனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நீடியில் அந்த ஸ்டோன் பக்கமாக நல்லா தள்ளி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் அப்படியே பேக் திருப்பி இந்த மாதிரி தள்ளி விட்டு ஸ்டோனை அந்த ரன்னிங் ஸ்டோனை அந்த ஸ்டோன் ஓரமாக தள்ளி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோனை அப்படியே நீங்கள் கட் பண்ணாதையே ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் சின்னது பெருசாகலாம். நீங்கள் ஒட்டும் போது வேணால் ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டி ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் எனக்கு விழுந்துருச்சு. அதை நம்ம எப்படி திரும்பவும் அந்த ரன்னிங் ஸ்டோன்லேயே நம்ம கரெக்டாக தெரியாத மாதிரி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஸ்டோனை வச்சு அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ஒட்டிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் வெளியில் வந்துடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வர மாதிரி இந்த ரன்னிங் செயின் ஸ்டிச்சிங் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடு கொண்டு நீங்கள் நல்லா அந்த ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி நீடில்லையே எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அழுத்தி விடுங்க. நம்ம அப்படியே வச்சா வந்து அது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக அப்படி கை வச்சு அழுத்தும் போது உங்களுக்கு நல்லா அந்த கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார போய் செட் ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வராது. நல்லா வந்து காஞ்ச வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம ஒட்டின இடமே தெரியாது. அடுத்தது சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். சுகர் பீட் வந்து பாருங்கள், நல்லா அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், சுகர் பீடு வந்து வைக்கும் போது அந்த ஷார்ப் எட்ஜில் வைக்கும் போது நம்ம நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். பாருங்கள், நல்லா நீங்கள் ஒர்க் கற்றுக்கிட்டாலுமே சில இடத்துல வந்து இந்த மிஸ்டேக் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போது இந்த இடத்துல பாருங்கள், இதோட நம்மளுக்கு முடியுது. இதோட ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா வராத மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொன்று பீடு நீங்கள் வச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி வச்சு பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், நம்ம சீனி பாசியில் இந்த மாதிரி திலகம் ஷேப்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 2 சைடும் வந்து அந்த ஷார்ப் எட்ஜில் வந்து பீட் இருக்கு இல்லையா, அந்த பீடுக்கு 2 பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜெலாம் வந்து நல்லா கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கீழே இறக்கி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. இந்த மாதிரி ரொம்ப தள்ளி வந்து நீங்கள் இழுத்து ஸ்டிச் பண்ணாலுமே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்காது. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து டர்ன் பண்ணுவோம்ல, இப்போ நடுவுலேருந்து ஆரம்பித்தா எப்படி டர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் டர்ன் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து ஒரு பீடு வச்சு நான் டர்ன் பண்ண போகிறேன். இப்படி நம்ம டர்ன் பண்ணும்போது பாருங்கள், கேப் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த கேப் வந்து நம்மளுக்கு சரியாகாது. பாருங்கள், அப்படியே ஸ்டிச் எப்படி தான் நம்ம வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பீட்னு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டு வெரி சைடு ஒரு செயின் போட்டு இந்த ஒரு பீடுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். போட்டு இப்போ ஒரு பீடை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல எண்ணாட் போட்டுறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்லாம் வந்து நல்ல ஷேப்பாக கிடைக்கும். அடுத்தது நான் நடுவில் நெக் டிசைனுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டி இந்த மாதிரி தான் நான் வந்து நடுவில் டிசைன் போட்டிருந்தேன். அதே டிசைனை வந்து ஸ்லீவ் டிசைன்லேயே வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த சுற்றி வந்து நம்ம சீனி பாசி கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த அங்கங்கே இருக்கிற திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்க இடத்துக்கு எல்லாமே வந்து நான் ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் சீனி பாசி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் நான் வந்து வெறும் சீனி பாசி மட்டும் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து எல்போ ஸ்லீவ்னால் கையை அசைக்கும் போது பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேரீலாம் மாட்டும். சேரீ ப்ளவுஸ் எல்லாம் வந்து மாட்டி இழுக்க சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நூலாக இழுத்துட்டு வரும். அதனால தான் நான் இந்த கைக்கு அடியில் போகிற இடத்துல எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி வெறும் சீனி பாசி மட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த சைடு 2 ஸ்டோனுக்கு வந்து கொடுத்த மாதிரியே கையோட அந்த சைடும் வந்து 2 ஸ்டோனுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த சைடு கொடுத்துருக்கேன் இல்லையா, கீழே வந்து அந்த பார்டரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் நான் அதுக்கு நேராக மேலே உள்ள ஸ்டோனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அடுத்தது இந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைனுக்கு எல்லாமே வந்து இந்த கொடி மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, கொம்பு டிசைன் போட்டேன் இல்லையா பெருசாக, அந்த டிசைனுக்கு எல்லாமே வந்து நான் சீனி பாசி கொடுத்துருக்கேன். நீங்கள் சீனி பாசி கொடுக்கும்போது 2 பீடாக கொடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த கொம்பு டிசைன் வந்து போடும்போது அந்த ஷேப் வந்து மாறாத கரெக்டாக அந்த கொம்பு டிசைன் வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது அந்த சின்ன லீஃப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சரியில் ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன். சரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ணுவோம். பாருங்கள், இப்போ எல்லா கொம்பு டிசைனுக்கும் வந்து நான் சீனி பாசி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா லீஃபுக்கும் வந்து இந்த மாதிரி சரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ ஒரு லீஃபுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் லீஃப் ஃபில்லிங்கும், இன்னொன்று லீஃபுக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து லீஃப் ஃபில்லிங்கும் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு லீஃப் விட்டு ஒரு லீஃப் வந்து நான் ஜரி த்ரெட்டில் லீஃப் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்லாண்டிங்காக லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் மீதி இருக்கிற லீஃபுக்கு எல்லாமே வந்து சில்க் த்ரெட்டில் பட்டன் ஹோல் லீஃப் வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதுக்கெலாம் வந்து நான் சீனி பாசியில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி கேப் இல்லாத அவுட்லைன் கொடுக்கணும்.
பாருங்கள் இந்த ஸ்டோனோட ஷார்ப் எஜுக்கெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெளி சைடு வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடு தள்ளி வந்து நான் செயின் போடுறேன். அதாவது ஒரு பீடுக்கு நடுவில் இந்த மாதிரி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டர்ன் பண்ணும்போது நல்லா ஷார்ப் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதுக்கு சீனி பாசி கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இந்த நம்ம விட்டு வச்சுருக்க இல்லையா அந்த லீஃபுக்கு வந்து ஃபில் பண்ணுவோம். எப்பயும் நீங்கள் லீஃப் ஃபில்லிங் போடும்போது இந்த மாதிரி லீஃபோட பாதியிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நான் போடுறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக போடாத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த லீஃபில் வந்து கேப் விட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடும்போது இந்த மாதிரி நல்லா இழுத்து போடணும். நீடியில் டர்ன் பண்ணி இந்த மாதிரி நல்லா இழுத்து அந்த நடுவில் த்ரெட்டு வந்து தூக்காத மாதிரி நீங்கள் போடணும் லீஃப் ஃபில்லிங்லாம் போடும்போது. இப்போ போட்டு முடிச்சாச்சு. போட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எல்லா லீஃபுக்கும் வந்து நான் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா எடுக்காத மாதிரி இருந்தது. அதை சுற்றி வந்து நான் திரும்பவும் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கவும் தான் நல்லா வந்து எடுப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா ஆரஞ்சு கலர் ப்ளவுஸுனால ஜரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் எடுக்கலை. இப்போ வந்து சுற்றியும் அவுட்லைன் கொடுக்கவும் டிசைன் வந்து நீட்டாக இருக்குது. அடுத்தது அங்கங்கே நான் கேப் இருந்த இடத்துல எல்லாமே வந்து நான் சின்ன கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.